ஹலோ. இப்போ வந்து நம்ம காம்பவுண்ட் எஃபெக்டோட செகண்ட் சாப்டர் பார்க்குறோம், சாய்ஸ் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம இன்ட்ரடக்ஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து செகண்ட் சாப்டரில் அவங்க ஆத்தர் என்ன சொல்ல வராரு, டேரன் ஆர்டி என்ன சொல்ல வராருங்கிறத ஒன்ஸ் நம்ம பார்க்கலாம். சாய்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு மேனோட லைஃப்பில் வந்து அந்த சாய்ஸ் வந்து அவங்களோட கேரியரோ எப்படியோ வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் வந்து அந்த இதுலேயே அவங்க சொல்லியிருப்பார். சாய்ஸ் வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டோனியை பார்த்துருக்கோம். அவருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ரயில்வே ஜாப். ஆனால் அவர் வந்து அதை வேணாம்னு விட்டுட்டு என்னோடய சாய்ஸ் இதுதான், இல்லை என்னோடய கோல் இதுதான், என்னோட கனவு இதுன்னு சொல்லி அதை நோக்கி அவர் வந்து போனார் பாருங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு அது வந்து டோனி எடுத்த பெட்டர் சாய்ஸ். ஸோ அதனால் அவர் லைஃப் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவர் வந்து ஐசிஐசி கப் ஜெயிச்சார், இந்தியன் டீம் வேறு அட்மாஸ்பியரில் மாற்றினார். ஸோ அவருக்கு பிடிச்சதை பண்ணனால ஸோ அவர் வந்து அவரோட சாய்ஸை வந்து அவரால் வந்து நிற்க முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த சாய்ஸில் எப்படி நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுங்கிறது நம்ம வந்து மோஸ்ட்லி இதை அப்கமிங் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு ஃபன் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ சாய்ஸஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எலிஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் அதனால் கடிக்க முடியாது. ஆனால் மஸ்கிட்டோ கொசு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் அதனால் நம்மளுக்கு கடிக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம எடுத்தையுமே கூட வச்சுக்க முடியாது, எலிஃபெண்ட்டுமே சரி மஸ்கிட்டோவுமே சரி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தப்பான சாய்ஸஸாக தான் இருக்கணும். அதேமாரி நம்ம வந்து டிப்ரெஸ் ஆகிட்டோம், ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து யோகா மெடிடேட் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஸ்மோக்கு, ட்ரிங்கிங் இது பக்கம் போனால் இதெல்லாம் வந்து ஒரு தப்பான சாய்ஸ். ஸோ அதே தான் இப்போ நம்ம வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறோன்னா அந்த மிஸ்டேக்கை நம்ம தான், அதாவது ஒரு மிஸ்டேக் அந்த தப்புக்கான ரெஸ்பான்சிபிள் வந்து நம்ம தான் நமக்காக எடுத்துக்கணும். அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு அந்த மிஸ்டேக்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். இனிமேல் அடுத்து எப்படி வராமல் இருக்கணுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதுதான் வந்து மிஸ்டேக்ஸோட மெயின் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ மிஸ்டேக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒர்க் லைஃப்லையுமே சரி, இல்லை மற்ற எதுலையுமே நம்ம அடுத்தவங்க வந்து மாட்டி விட்டுறக்கூடாது. அதுவுமே நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்கணும். நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன நடக்குதோ அதுதான் வந்து அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. என்ன நமக்கு நடக்காமல் இருக்கோ அதுதான் அதுக்கும் நம்ம தான் வந்து பொறுப்பாகணும். ஸோ நம்ம என்ன விஷயத்தை பண்ணுறோமோ அதுக்கும் நம்ம தான் பொறுப்பு. நம்ம எந்த விஷயத்தை பண்ணாமல் இருக்கோமோ அதுக்கும் நம்ம தான் பொறுப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு என்ன வேணுங்கோ நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணுமே. ப்ரோக்ராஸ்டினேஷன், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாங்கிறது இருக்கவும் கூடாது. ஸோ அதுவுமே ஒரு சாய்ஸ் தான். நமக்கு இன்றைக்கி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாங்கிறதுமே நமக்கு ஒரு சாய்ஸ். அதுவுமே நம்ம இல்லாமல் பார்த்துக்கிட்டா அது வந்து நமக்கு ரொம்ப பெட்டர் சாய்ஸாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த சாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா லக்கு. அந்த லக்கு வந்து எப்படின்னா, அந்த லக்குக்கு வந்து முக்கியமாக என்னென்னா வந்து நம்ம வந்து அதுக்கு ப்ரிப்பேராக இருக்குமாங்கிறத நம்ம முக்கியம். நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரிப்பேராக இருந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம லக்கு நம்மளை தேடி வரும், ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை தேடி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ நம்ம வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து எடுத்துக்க தெரியணும், கிராப் பண்ணிக்க தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம மோர் ப்ராக்டிஸ் பண்ணால் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும், மோர் லக் நமக்கு கிடைக்கும். ஸோ லக்குங்கிறது வந்து யாருக்கோலாம் கிடைக்காது. ஸோ நம்ம அதுக்கான ஒரு பாத்தில் போனால் தான் நமக்கு வந்து அதுக்காக நம்ம தயாரானால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ இதான் லக்கு, இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து எடுத்துக்க தெரியணுமே. இந்த லக்கை பற்றி ஆத்தர் வந்து ஒரு நம்ம கோலே பார்க்க நமக்கு தெரியல, கோலே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண தெரியல அப்படின்னா அது ஆத்தர் இங்கிலீஷில் ஒரு வேர்ட் சொல்லியிருப்பார். என்னென்னா யூ கேனாட் see வாட் யூ டோன்ட் லுக் ஃபார் அண்ட் யூ கேனாட் லுக் ஃபார் வாட் யூ டோன்ட் பிலீவ் இன். இதை தான் வந்து சொல்லியிருப்பார். நமக்கு என்ன ஆசையோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணால் நம்ம வந்து அதோட கனவு, அதை நம்ம ஆசையை நம்ம அடைய முடியும். ஸோ நம்ம ஆசையே படாமல், இல்லைனா ஆசைப்பட்டுட்டு அதுக்கான ஒர்க்கே பண்ணாமல், அதுக்கான ஆக்ஷன்ஸே நம்ம எடுக்காமல், அதுக்கான ரியாக்ஷன்ஸும் கொடுக்காமல் நம்ம இருந்தோம், நம்மளால் நம்ம கனவு அடையவே முடியாது. வெறும் கனவாக மட்டுமே போயிடும். அதே மாதிரி நம்ம ஆசைக்கும் நம்மளோட பேராசைக்கும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு வந்து அவேர்னஸ் வேணும். அவேர்னஸ் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியுமே. இப்போ காரில் ஏறினாலும் சீட் பெல்ட் போடணும் ஒரு அவேர்னஸ், இல்லை பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடணுங்கிறது ஒரு அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்மளோட டெஸ்டினேஷனை நோக்கி போக முடியும். நம்ம கனவையும் நம்ம ஆம்பிஷன்ஸையும் நோக்கி நம்மளால் அப்போ தான் போக முடியுமே. அதாவது கோலும் வேணும், நமக்கு ஆம்பிஷனும் வேணும். சாய்ஸில் வந்து ரொம்ப தப்பாக இருக்கிறது என்னென்னா, இதுவா ஈஸி, நாளைக்கு பண்ணிடலாம், ஈஸி நினச்சி பண்ணுற விஷயமே நம்ம பண்ணாமல் விட்டுருவோம். இதுதான் இது ஆத்தர் சொல்லிடுவேன் இங்கிலீஷில், வாட் சிம்பிள் டு டூ இஸ் ஆல்சோ சிம்பிள் நாட் டு டூ. இது ஈஸி பண்ணிடலான்னு நினைக்கிற விஷயமே நம்ம பண்ணாமல் விட்டுருவோம். இதுவுமே வந்து ஒரு தப்பான சாய்ஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி எது இருக்கும், அன்றைக்கி வேலைக்கு நம்ம அன்றைக்கே முடிக்கணும். அப்போ தான் வந்து நாளைக்கு பண்ணுறதுக்கு
நாளைக்கான வேலைக்கு நமக்கு டைம் இருக்கும். இன்றைக்கி பண்ணுறவங்க இன்றைக்கே முடிச்சிட்டா இந்த டைமில் இன்றைக்கே நம்ம ப்ராடக்டாக யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ நாளைக்கு நம்ம டைம் செலவாகாமல் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து இப்போ ப்ரோக்ராஸ்டினேஷன். ஸோ நம்மளோட சாய்ஸையும் நம்மளோட எல்லாமே நம்ம மாற்றி சூஸ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அன்றைக்குள்ள நம்ம அன்றைக்கே நம்ம கரெக்டாக முடிச்சிட்டோம்னா நமக்கு நாளைக்கு யோசிக்கவோ, நாளைக்கு நம்ம ஒரு புது சாய்ஸ் எடுக்கக்கூடாது, நாளைக்கு நம்மளோட கோலுக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் கூட நம்ம பெட்டராக நம்மளோட ஸ்கில்ஸையோ நம்மளோட பிஹேவியர் ஆட்டிடியூட் எல்லாமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சாய்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. என்னென்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அப்புறம் அன்சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். அவங்க 2 பேர் வந்து எப்படி சாய்ஸஸ் வந்து எப்படி அவங்க சூஸ் பண்ணுவாங்க, அவங்க எப்படி அவங்க வேணுங்கிறத எப்படி சூஸ் பண்ணுவாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து இப்போ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறத சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பண்ணுவாங்க. அவ்வளோதான். நம்ம வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் ஏன் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் நாளைக்கே பண்ணணும், இன்றைக்கே பண்ணிடலாம், இன்றைக்கே பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி கிடைக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாளைக்கே அவங்க பெட்டராக இருப்பாங்க. ஆனால் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு பண்ணாமல் விட்டுருவோம். இல்லை இன்றைக்கி பண்ணாமல் விட்டு நாளைக்கு நம்ம பண்ணுறப்ப நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் லோவாக தான் கிடைக்கும். ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷன் நமக்கு இல்லாமல் இருந்தாலே நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து நம்ம ஒர்க்கில் நம்ம கரெக்டாக இருக்கோம், இல்லை நம்ம ஒர்க்கில் நம்ம கரெக்டாக சாய்ஸஸ் நம்ம சூஸ் பண்ணி நம்ம கேரியர் சூஸ் பண்ணுறோம். இந்தமாதிரி நம்ம கரெக்டாக ஒரு டைம் நம்ம ப்ரொடக்டிவாக இருந்தாலே நமக்கு வந்து ஸோ எல்லாமே பெட்டராகவே இதாகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில்